டேய் எழுந்துட்டியா? என்ன தலை குளிச்சியா? ஏண்டா யோகா கிளாஸ் தானே போற, போயிட்டு வந்து குளிக்கலாம்ல. இல்லம்மா ஒரே தூக்கமா இருந்துச்சு, இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்னவோ போ. ஹலோ டேய், வந்துட்டேன்டா, சீக்கிரம் வெளில வா, கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுல்ல. ஏய், என்ன ட்ரெஸ்டா அது? இதை போட்டு எப்பறம் யோகா பண்ணுவ? நான் ஒன்றும் யோகா பண்ண வரலையே, இது ஃபர்ஸ்ட் டே இல்லை. அவள் இதுக்கு முன்னாடி என்ன இந்த மாதிரி ஸ்டைலாக பார்த்ததே இல்லைல்ல, அதான். ரொம்ப தெளிவாக இருக்கடா. சரி, நீ என்ன இப்படியே வர போறியா? போய் பேண்ட் போட்டு வாடா போ. டேய், எல்லாரும் 6:30 மணிக்கு தாண்டா வருவாங்க, எதுக்குடா அப்படி பறக்குற? எப்படியும் கிளாஸில் போய் அவளை பார்த்து தான் இருக்க போறா. கிளம்பி வாடா, அப்படியே மெதுவாக போகலாம். ஃபர்ஸ்ட் டே நான் எப்போவே சீக்கிரம் போகணும், இல்லை பொறுப்பே இல்லாமல் போ. போடா. என்னடா இன்னும் வரல? ஏய், இன்னும் கிளாஸ் டைமிங் ஆரம்பிக்கல, எல்லாரும் மேலே வருவாங்க. எல்லாரும் ஒன்றை மாதிரியே இருப்பாங்களா? வெயிட் பண்ணுறா. ஒருவேளை நம்ம வரத்துக்கு முன்னாடி போயிருப்பாளோ? எல்லாம் உன்னால தான்டா, கிளம்பி வர 7 மணி நேரம் ஆக்குவ பொம்பளை மாதிரி. எனக்கு தேவைடா. சார், கிளாஸ் தானே வந்திருக்கீங்க? ஆமாம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சார், உள்ளே வந்துருங்க சார். சரி சார். சார், கிளாஸ் முடியறதுக்கு 1 hour ஆகும், நீங்கள் அப்புறம் வந்து அவரை பிக்கப் பண்ணிக்கணும். இல்லை சார், நானும் கிளாஸுக்கு தான் வரேன். இல்லை சார், இந்த ட்ரெஸ்லாம் போட்டு யோகா பண்ண முடியாதுங்களே. இல்லை, ரொம்ப குளிராக இருந்துச்சு காலைல, அதான். இல்லை சார், ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு பண்ண முடியாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே. ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் வரல சார், இவர் தான் வந்தார். சார், ஏன் சார் நீங்கள் சொல்லியிருக்க வேணாமா? நீங்கள் கரெக்டாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்ல வேணாமா நீங்கள்? இல்லை சார், நான் சொன்னேன். ஏண்டா உனக்கு தெரியாது? சரி, பரவாயில்ல, இன்றைக்கி ஒன்லி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். நாளையிலேருந்து வரும்போது இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு வந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் உள்ளே வந்துடுங்க. யார் இருந்தாலும் கிங்காங் மாதிரி யோகா மாஸ்டர் இருக்க போறாடா, வாடா. இவனை பார்த்தா யோகா டீச்சர் மாதிரி தெரியல. பார்க்குறான் டேடி. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஓகே. மாஸ்டர் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவார். எல்லாம் ரெடி தானே? ரெடி. ஓகே. என்னடா ஒரு பொண்ணே காணும்? வருவாடா, வாடா. எல்லாம் ஓகே தானே? என்னடா அது? எங்கடா ஒரு பொண்ணு வரலடா. சாமி, இந்த கேர்ள்ஸ்லாம் எந்த டைமில் வருவாங்க? இல்லை, என் தங்கச்சி வந்து ஜாயின் பண்ணணும். கேர்ள்ஸும் இதே டைம் தான். ஒரு பொண்ணையும் கண்ணுமே. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க, நாளைக்கு கேர்ள்ஸ் வருவாங்க, மறுநாள் நீங்கள் வருவீங்க, இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு உங்கள் சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணி சொல்லிக்கிங்க. அப்புறம் போகும்போது மறக்காமல் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வாங்கிக்கிங்க. சேம் ஃபீஸ் தான் உங்களுக்கும். ஏய், மாஸ்டர் வந்துட்டார். மாஸ்டர் யாரு? மாஸ்டரா? நண்பர்களே, யோகா என்பது யோக் என்ற சொல்லிலிருந்து வந்தது. யோக் என்றால் இணைதல் என்று பொருள். எதனோடு இணைவது? நமது உடல், உயிர், மனம் மூன்றையும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது. இந்த சென்டரில் உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வச்சுக்கிறதுக்கு உடலுக்கு வேண்டிய உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம். இப்போ எல்லாரும் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணலாமா? அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.
நான் யோகா கிளாஸில் வருவான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக வந்தா. நான் ஒரு தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு ஃபோட்டோகிராஃபி டீச் பண்ணலாம் யாரும் இல்லை. எல்லாம் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கற்றுக்கிட்டேன். எது கற்றுக்கினாலும் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். சரி, சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபின்னா என்னென்னு ஒரு வரியில் யாராலும் சொல்ல முடியுமா? It is a recording still image. இது ஓகே. எனி அதர் ஆன்சர்ஸ்? பரவாயில்ல, உங்களுக்கு தோன்றது சொல்லுங்கள். தப்போ ரைட்டாலும் யோசிக்க வேணாம். கமான், ஃபீல் ஃப்ரீ. என்னடா எடுக்கிறாரு? என்னன்ட்டு தெரியல மச்சான். ஒரு புது ஃப்ரெண்டு வந்திருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள். சார், ஃபோட்டோகிராஃபினா என்னன்னு ஒரு லைனில் சொல்லுங்கள். ஸ்டில் கேமராவில் ஃபோட்டோ எடுக்குது சார். இப்போ எனக்கு சந்தேகமே இல்லை நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு. சிரவன், சிம்பிளாக சொல்லணும்னா ஃபோட்டோகிராஃபி இஸ் பெயிண்டிங் வித் லைட். பெயிண்டிங்கில் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபோட்டோகிராஃபியில் லைட்டில் பெயிண்டிங் பண்ணுறோம். சும்மா வாய்டா, திறமை இருந்தால் பேசிச்சிட்டா மாதிரி இருப்பான்ல. இவனுக்கு கை வேற தட்டிட்டேன். ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு சங்கர். எப்படியும் இன்னும் ஒரு மாதத்தில் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த தடவை லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம். வெரி நைஸ். ஆல்ரெடி உங்கள் ஃபெசிலிட்டிஸ் நல்லா தானே என்ன கொடுக்கலான்னு இருக்கிறோம். அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கல்ல, யார் பண்ணான்னு கேட்டுருந்தீங்களே, அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணது இவர் தான். பேர் ராஜேஷ். நல்லா வரைவார். ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கே ஸ்டோரி போர்டு பண்ணி நல்லா பண்ணாருன்னா பார்த்துக்கங்களேன். உங்கள் திசை ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் இட் அப். ஆமாம், கோர்ஸ் முடிஞ்சு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஒரு நல்ல டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர் சேரலான்னு இருக்கேன் சார். வெங்கட் பிரபு என்னோடய ஃப்ரெண்டு தான். நான் அவர்கிட்ட சொல்லி சேர்த்து விட்டுறேண்ணே. வெங்கட் பிரபு சார். மணிரத்னம் இல்லைன்னா சங்கர், அவங்க கான்டாக்ட் இல்லையா சார்? வெங்கட் பிரபு நல்ல டைரக்டர் தான்ப்பா. ராஜேஷ் சாரோட நம்பர் வாங்கி கொடுக்குறேன். அவரை விடாமல் கெட்டியமாக பிடிச்சிக்க. அவர் வெங்கட் பிரபு கிட்ட ஒன்று சேர்த்து விட்டுருவாரு. யூ வில் ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். ஓகே, நோ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். கரண்ட் வர மாதிரி தெரியல. சட்னி பண்ண முடியாது. பேசாமல் தக்காளி கோச்சே பண்ணிடுறேன். கொச்சு கிடக்கட்டும். முதல்ல அவன் என்ன சொல்கிறான்னு கேளு. என்னடா? இனிமேல் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நான் என்ன சொல்கிறது? நான் வேணா பிரேம்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? முதல்ல நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன். கல்யாண பேச்செல்லாம் பொண்ணுகிட்டே பேசுவாங்க. உங்கள் அப்பா அம்மாட்ட தான் பேசணும். டேய், நிஜமாவே அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா? நாளைக்கு அவங்க அப்பாட்ட பேசாட்டி அவன் நம்ம வீட்டில் இருந்து உட்காந்துப்பா. அப்புறம் உங்கள் பாடு. அவன் இன்னும் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி, உங்கள் பையன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைன்னு வார்னிங் கொடுத்தா இப்போ பண்ணுறது ஃபுல்லாக அவள் தான். ஏன் அவள் அவங்க அப்பா அம்மாட்ட பேச மாட்டாளா? அவங்க அப்பா அம்மாவுக்கு லவ் பிடிக்கலனா அதனால தான் சொல்ல யோசிக்கிறா. ஏய், எனக்கு லவ் பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா? உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் எனக்கு லவ் பிடிச்சிருந்தது. இப்போ பிடிக்கல. நான் போய் பேச மாட்டேன். அதை விடுங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டில் இருந்தானே பொண்ணு கேட்பாங்க, பொண்ணு வீட்டில் இருந்தால் கேட்பாங்க. நான் என்ன உங்களுக்கு தெரியாதவங்கள்ட்ட கேட்க சொல்கிறேன். நம்ம பிரேமக்கள் தானே. இல்லை பாரு, 15 லட்ச ரூபாயை இப்போ தான் பிஸ்னஸில் போட்டிருக்கேன். அது பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆகும்னு நீ தான் சொன்னேன். காலேஜ் முடித்த உடனே மாதம் 1 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை கிடச்சிது. வேலைக்கு போக மாட்டேன், பிஸ்னஸ் தான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஒத்துக்கிட்டேன். ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா கூட கல்யாணத்தை பற்றி பேசலாம். நீ முதல்ல பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு. பிஸ்னஸ் வேறு, பர்சனல் லைஃப் வேறு. அவன் மட்டும் என் கூட இருந்தானா அதுவே எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. ஏன் நாங்கள் உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா? ஒன்று குழந்தையிலேருந்து வளர்த்துட்டு நாங்கள் தான்டா. அவன் என்ன பெருசாக உனக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்துட போகிறா? முதல்ல அவங்க அப்பா ஒத்துக்கணும். பையன் என்ன சம்பாதிக்கிறேன்னாட்ட நான் என்ன சொல்கிறது? அவர் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி பெருமையாக பேசிட்டு இருந்தாரு. என்னோட கான்ஃபிடென்ட்டுக்கும் டேலண்ட்டுக்கும் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆவான்னாரு. அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. 1 வருஷம் போனால் பிஸ்னஸும் ஸ்டடி ஆயிரும். கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? பிஸ்னஸ்னா ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். அன்றைக்கி ஜோசிகர் என்ன சொன்னா, என் கேரியரில் பெரிய க்ரோத்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னால. அப்புறம் என்ன? ஆண்டவனே சொல்லிட்டான். நாளைக்கே பேசுங்க. டேய், எங்கடா போற? சாப்பிட்டுட்டு போடா. குரு ஊர்லேருந்து வந்திருக்கான், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம், சனிக்கிழமை ஆனால் போதும், யாராவது ஊர்லேருந்து வந்துடுவான்.
தேங்க்ஸ். ஆண்டி ராஜேஷங்க அவன் இன்னும் காலேஜ்லேருந்து வரல. காலேஜ்லேருந்து வரலையா? பைக் நிற்குது. அவன் எனக்கு பைக் எடுத்துட்டு போல. என்ன நீ போலீஸ் கேள்வி கேட்குற மாதிரி கேட்குற? நீங்கள் தான் திருட மாதிரி பதில் சொல்கிறீங்க. இருங்க இப்போ கண்டுபிடிக்கிறேன். டே அவன் தலை வலிக்குதுன்னு உள்ள படுத்துட்டு இருக்கான். நீ போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போவே அவனை பார்க்க விட மாட்டேன்றீங்க. அவன் பெரிய டேரக்டர் ஆகிட்டா அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்களா? ஆமாம், இப்படியே ஊரை சுற்றிட்டே இருங்க. அவன் டைரக்டர் ஆகிடுவான், நீ என்ஜினியர் ஆகிடுவேன். டேய் டேய் எந்திரா. டேய் மணி 4 கலாச்சிரா. எந்திரா. 5 minutes. பசங்களாம் வெயிட் பண்ணிட்டாங்க. எந்திரி. 5 minutes. நீ விட மாட்டேன். பண்ணா நீ வேலைக்காக மாட்டே. நீ எந்திரி. உள்ள ஒண்ணே போடல. நீ எந்திரிக்க போறியா? நான் விட மாட்டேன். எந்திரி. 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 எந்திரி 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 எந்திரி. இப்போ ட்ரெஸ் மாத்திட்டு போ. திரும்ப. டேய் இது அங்க மாட்டிருந்துச்சுல்ல? எப்படிங்க வந்துச்சு? அதுவா, இங்க மாட்டி இருக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருப்பேனா, ஒரு நாள் கீழே வந்து உடஞ்சிச்சு. அதான் அங்கே மாட்டிட்டேன். ஏய் என் ஆள் மேலே கை வைக்காத. வாளா? கூப்பிட்டு திரும்பி பாப்பா. கொஞ்சமாச்சு மூணா இருக்கடா உங்களுக்கு. என்னடா அதெல்லாம்? என்னது? எவனா டைரி இப்படி எழுதுவானா? மற்றவங்க டைரி பார்க்கத்தே தப்பு, பார்த்துட்டு கேள்வி வர கேட்குறியா? என்னடா பார்க்குற? நான் என்ன எழுதுனா உனக்கு என்ன? ஃப்ரெண்ட்ல வா. ஜங்குல் ரைட்ல இரு. ரைட்ரா. டேய் புரா புரா. த்ரோ. ஏய் ஷிட். நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. எவனாவது இப்படி டைரி எழுதுவானா? அதை படிச்சா சந்தோஷமா வேற இருக்குன்றான். அவன் சைக்காயிருவான்னு பயமா இருக்கு எனக்கு. ஆமாம் மச்சான், நான் கூட பார்த்தோம். டைப்பாக தான் இருக்கான். அவகிட்ட பேசுறது கூட அவனுக்கு தைரியம் கிடையாதுடா. அவளுக்கு அவன் லவ் பண்றானா இல்லையான்னு கூட தெரியாது. இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. ஓகே லாஸ்ட் பால். ஹலோ நில்லுங்க. 4 பால் தான் போட்டிருக்கீங்க. எப்படி லாஸ்ட் 5 பால் போட்டேன்டா. 4 தான் போட்டிருக்கீங்க. நான் கவுண்ட் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். இன்னும் 1 பால் தான் இருக்கு. சரி 5 பால்க்கு இப்ப கணக்கு சொல்லுங்க பாப்போம். 1 பால் ஆஃப்ல போச்சா? செகண்ட் பால் ஸ்ட்ரைட்டா போச்சா? ஏய் என்ன சின்ன பசங்க மாதிரி டிசிப்ளின் இல்லாம விடு நம்ம bowling போடுவோம்ல, அப்ப பாத்துக்கலாம். போடுறா. ஏய் வெயிட் கிரவுண்ட்ல ஆள் வருது. ஏய் நிமிஷம் வா. எங்கடா? வாடா. நாள வரல போ. வாடா சொல்றேன். வா. டேய் எங்கடா? மேலயா? மேல ஏறு. டேய் ஏறுடா நான் சொல்றேன்ல. டேய் இப்ப நீ ஏறியா இல்லையா? நீ ஏறு. என்னடா? முக்கியமான விஷயம், மேல ஏறு. டேய் தேவலாம் பிரச்சனை பண்ணாத. இப்ப நீ வரலனா அவன் முன்னாடி நான் கத்திடுவேன்டா. ஏறு. டேய் ஏன்டா இப்படி இருக்க? தள்ளு. சரி. என்னடா பண்ண போற? நான் எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவேன் சொல்லிட்டேன் நான். வா. நல்லதுக்கா. டேய் வாடா. என்னடா டேய்? சரி இங்கே இரு, நான் பார்த்துக்கிறேன். சரியா? ஏ ராஜேஷ், உன் நம்பர் என்ன? அது 9444008860 தானே? எஸ்னா கால் பண்றா, நோன்னா கால் பண்ணாத. அவனை லவ் பண்ணலாம் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாடா. இல்லைன்னா இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. ஒருவேளை அவளுக்கு நம்பர் சரியா கேட்கலனா? காது கேட்காதுன்னு அர்த்தம். என்னதுக்குடா முறைக்கிற? உன்னை லவ் பண்ணனா கண்டிப்பாக உனக்கு ஃபோன் பண்ணுவா. அந்த நம்பர் கேட்டிருக்கும். சரியா? வா.